இப்ப கொஞ்சம் இன்னொருத்தர் உள்ள வந்து ஒரு சிக்கலாக்கி விட்டார். நம்ம வேற மாதிரி ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருந்தோம். அவனே கேஸ் ஆல்ரெடி அக்டோபர் 16, 17 தான் தள்ளி வச்சிருந்தான். ஹைகோர்ட்டு ஏற்கனவே இந்த வழக்குக்கு இடைக்கால தீர்ப்பு விதிச்சுட்டு அந்த தீர்ப்பை இறுதி தீர்ப்பு எப்போது கேட்டா அக்டோபர் 17 சொல்லி தள்ளி வச்சிருந்தான். அதுக்கேட்ட நம்ம அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக சில உள்குத்து வேலைகளை எல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு போராட்டத்தை அறிவிச்சோம், கண்டனத்தையும் பதிவு செஞ்சோம், உள்ள செய்யற வேலைகளையும் செஞ்சு வச்சிருந்தோம். இதுக்கிடையில அந்த ஒரு தடாரையும் சொல்லிட்டு அந்த ஆளு போய் கேச போடணும்னு சொல்லி கேச போட்டு இப்ப இன்னைக்கு கேஸ் இடைக்கால தீர்ப்பை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும், அதை தளர்த்துறதுக்கு வேலையே கிடையாது, காவல்துறை இதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிட்டான். ஊர்வட்டத்தனமா அந்த கேஸ் போடுறது நீதிமன்றத்துக்கு அதனாலதான் நம்ம பாலிசி மற்றவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. நம்மளாம் நீதிமன்றத்துக்கு பக்கம் போகவே மாட்டோம், 90% போக மாட்டோம். ஏன் நீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைப்பது கிடையாது. நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்றதுனா எல்லா பக்கமும் உட்கார்ந்து இருக்கிறான். சட்டங்கிற பேர்ல என்னத்தையாவது ஒரு விளக்கம் சொல்லி விட்டுட்டாம அவன் சொன்னதான் ஃபைனல் ஆகுது. அதனால நம்ம போராட்டம் அரசாங்கம் இப்படியே காய் நகர்த்தி போறது. மக்கள் போராட்டம்ங்கிற போராட்டத்தில் எவ்வளவு வேணா கொண்டு போயிடலாம். மக்கள் சக்திக்குன்னு ஒரு மதிப்பு கவர்மெண்ட் கொடுக்கும். நீதிமன்றத்துக்கு அவன் எதையும் வாங்க மாட்டான். அவன் சொல்றதான் தீர்ப்பை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, சிக்கலா போயிருந்ததுக்காக நாம அதை ஒரு ஹிக்மத்தான காய் நகர்த்திட்டு இருக்கிறோம். தேவையில்லாம கொண்டு போய் இடைக்கால அது மனுவை கொண்டு போடணும், மனுவை போட்டு அதுல ஒரு சிக்கலை உண்டாக்கி கடுமையா நடைமுறைப்படுத்தணும், காவல்துறை அதிகாரிகள் கண்ணு கட்டுமாயிரு அப்படின்ட்டான். நம்ம ஆல்ரெடி என்ன பேசி வச்சிருந்தோம், நீ வந்து கோர்ட்டு சொல்லிடுச்சு, ஆனாலும் நீ தடுக்க கூடாது, தடுத்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், சமூக பிரச்சனையா அது மாறிடும், பெரிய போராட்டங்கள் வெடிச்சதுன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் போலீஸ் உனக்கு பெரிய தலைவையா வரும். அதனால நீ ஏற்கனவே ஏதாவது பண்றதா இருந்தா கூட நாங்க அடுத்த வரைக்கும் முடிச்சுக்கிட்டாம இருக்கு. அடுத்து முடிச்சதுக்கு பிறகு கேஸ் போடுவியா, அதனால கேஸ் சந்திச்சிருக்கோம். இப்படி நாம உள்ள பேசி வச்சிருக்கோம். அதிகாரி உயர் அதிகாரிகளை சந்திச்சு கேஸ் போடுறதா இருந்தா கேஸ் போட்டுக்க. நீதிமன்றம் என்ன கேட்போம், நீ அவனை கைது பண்ண கேஸ் போட்டேன்னு சொல்லிக்க, வழக்கு நடந்துட்டு சொல்லிக்க, அதுக்கு நாம 100% ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களும் ஓரளவுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. ஆமா இடையில போய் நம்ம கையில வச்சோம்னா பிரச்சனையா போயிடும். இந்த ரூட்டு போய்கிட்டே இருக்க நேரத்துல தேவையில்லாம அந்த கேஸை கொண்டு போட்டு இப்ப மேலும் ஒரு சங்கடத்தை உண்டாக்கி கண்டிப்பாக அது நாள் இந்த ஆண்டு நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், ஒட்டகம் குர்பானி கொடுக்கிற இடங்களில் என்ன மாதிரி ரியாக்ஷன் அரசாங்கம் கொடுக்கும்னு தெரியல. ஒரு நெருக்கடியான நிலை இன்னைக்கு வந்திருக்கு. நேற்று வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு அது மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கி இருக்கிறாங்க. சில பேர் பிட்ட பூர்வமா பண்ணிடுவாங்க, ஏதாவது தாங்களும் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி சிந்தனை இல்லாம செஞ்சதே மாதிரி தான் நாகூர்ல, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர்ல ஒரு கோவில் திருவிழா ஒண்ணு முஸ்லீம் திருவழியா போகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போகணும்னு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. மக்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம திருவழியா வந்தா பிரச்சனை ஆயிரும், போகக்கூடாது அப்படின்னு. நாம அதிகாரிகளை சந்திக்கிறது, போராட்டம் நடத்துறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த ஸ்டைல கொண்டு போயிருவோம்னு போராட்டம்னா அறிவிப்பு கொடுத்துரும். அறிவு கொடுத்த பிறகு பார்த்தா அங்க ஊர்ல லோக்கல்ல இருக்கிற முஸ்லீம் அமைப்புங்கிற பேர்ல கோர்ட்ல கொண்டு போட்டாங்க, எங்க தெருவழியா போக கூடாது. அவன் சொல்லிவிட்டா அதை தடுக்க கூடாதுட்டான். போலீஸ் போர்ஸ் முடிஞ்சு ஆகிட்டான். கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சு, இந்த ரூட் தான் போகணும்னு சொல்லிடுச்சு, எவன் தடுக்க கூடாது. எதுக்கு அவங்க யாரும் கோர்ட்டு போய் எதுக்கு போகணும்னு தெரியல. அது தெளிவான வாதங்கள் சான்றுகள் அது மாதிரியா வச்சுக்கிட்டா போகணும். சில பேர் இந்த மாதிரியான சில சிக்கல்களை உண்டாக்கிடுவாங்க. அதுல இதுவும் ஒரு சிக்கலை உண்டாக்கி வச்சிருக்கிறது. நன்றி.